துர்கா சீரியல்ல இப்போ ஒரு வெக்ஷானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. சேனல் கண்டினியூவா ஆதரவு வந்து தாங்க. சூர்யா வந்து அப்படியே மரத்துக்கு பக்கத்துல வந்து உட்காந்துருக்காப்புல. தேவி அம்மா நிச்சயம் பதில் வந்து கண்டிப்பா சொல்லுவாங்க. ஏன்னா தேவி அம்மா ரொம்பவே புத்திசாலி. என்னை பத்தி இருக்கிற விஷயம்லாம் துர்காட்ட சொல்லிட்டா போதும். அப்புறம் துர்கா என்ன பண்ணும் ஏது பண்ணும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அவளுக்கு தெரியாத விஷயமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு நம்ம சூர்யா. நீ இன்னைக்கு என்ன சாப்பாடு கொண்டு வந்தேங்கிற மாதிரி கியூட்டா அழகா நம்ம குட்டி தேவி அம்மா வந்து பேசிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு கிட்ட. நம்ம 2 பேரும் சாப்பாடை பகிர்ந்து சாப்பிடுவோமா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம சூர்யா வந்து பறந்து வந்து அப்படியே தேவி அம்மா பக்கத்தில் உட்காந்து கீன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. உடனே இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க நம்ம குட்டி தேவி. இந்தா கிளிக்கு ரொம்ப பசிக்குது போல நம்ம சாப்பாடு வைப்போமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா கிளிக்கு அவங்க தட்டிலேயே வந்து சாப்பாடு வந்து வைக்கிறாங்க. தேவி அம்மாவுக்கு எவ்வளோ நல்ல மனசு, மாரியோட குழந்தனா சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்து சாப்பிட்றாங்க. அந்த இடத்துல நம்ம தேவி அம்மாவை சுற்றி சுற்றி அப்படியே அந்த இடத்துல சூர்யா வந்து விளையாட்டு வந்து காட்டிகிட்டு இருக்காரு. வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அவங்க மேலே உட்காரதா இருக்கட்டும், சுற்றி சுற்றி வந்து விளையாட்டு வந்து காட்டுறாங்க. சூர்யாவுக்கும் மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. அந்த இடத்துல நம்ம தேவி அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னது எங்ககிட்டலாம் வரவே இல்லை, உன்கிட்ட மட்டும்தான் அன்பா பாசமாக வந்து வராங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு நான் பேர் வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யாவுக்கு ஒரு க்யூட்டான அழகான ஒரு பேர் வந்து வைக்கிறாங்க தேவி அம்மா. இத்தனை நாளா நான் தான் உனக்கு பேர் வச்சு கூப்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு நீ பேர் வச்சு அழகு பார்க்குறியா? எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரி, பெல் அடிச்சுட்டாங்க. நான் அப்புறமேட்டு பார்க்குறேன். நாளைக்கு என்ன பார்க்க வருவியா? அப்படின்னு சொன்னோன்னே, தலைய வந்து கியூட்டா அழகா நம்ம சூர்யா வந்து ஆட்டுறாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். தாராவும், சங்கரபாண்டியனும் கேஷுவலா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பள்ளிக்கூடம் ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு வெளில வராங்க. வெளில வந்தோனே சந்தோஷமா வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல நம்ப சூர்யா வந்து மரத்தில உட்காந்துக்கிட்டு, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம குட்டி தேவிய. உடனே அவங்க மாட்டுக்கும் வீட்டுக்கு வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க போய் பார்க்கறது? நிச்சயம் இதுக்கு பின்னாடி என்ன காரணமா இருக்கும்? சூர்யா எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்காம, என்னால எதுவுமே அடுத்த கட்டத்துக்கு முடியாதே! அந்த சாமியார் நெனச்சா மட்டும் தான் உண்டு. ஆனா அவங்க சூர்யாவ வந்து கொண்டு வர சொல்றாங்க. அவங்களுக்கும் சுத்தமா தெரிய மாட்டேங்குதேன்னு சொல்லிட்டு தான் ரொம்ப பரபரப்பா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல துர்கா. அப்பன்னு பார்த்து, "அம்மா இன்னைக்கு நான் என்னோட புது ஃப்ரெண்ட வந்து பார்த்தம்மா" அப்படின்னு துர்கா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சூர்யா தொலைவா நின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. "என்ன சொல்றம்மா? யாரு? நான் சாப்பாடெல்லாம் வச்சேன் தெரியுமா? சாப்பாடு குடுத்தேன்னு தானே சொல்லணும். நீ என்ன வச்சேன்னு சொல்ற?" அப்படியே வந்து எனக்கு சூப்பரா வந்து விளையாட்டெல்லாம் காட்டுனாங்க. "யாரும்மா அது?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போது சூர்யா எப்படி இருக்காங்களோ, அந்த இத வந்து அப்படியே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இத பார்த்த உடனே தூக்கி வாரி போட்டுருது நம்ம தாராக்கும், சங்கரபாண்டியனுக்கும். "சிஸ்டர் அவ யாரையும் சொல்லல. சூர்யாவ தான் சொல்றான். சூர்யா பார்த்தீங்களா? நிச்சயம் இந்த தகவல நம்ப துர்காவுக்கு சொல்லுவான்னு சொல்லிட்டு தான் தேவிக்கு விளையாட்டு காட்டியிருக்கான். அவனும் கெட்டிக்காரனா இருக்கானே! இப்ப நம்ப இந்த ஆங்கிள்ல யோசிக்கவே இல்லையே! அமைதியா இரு" அப்படின்னு சொன்னோனே, எதுக்காக இப்படியெல்லாம் உட்காந்து விளையாட்டு காட்டணும்? என்னவா இருக்கும்? அப்பன்னா ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்ல வராங்க. என்ன ஏதுன்னு சரியா வந்து புரிய மாட்டேங்குதேன்னு துர்கா வந்து யோசிச்சுட்ருக்காங்க. இது என்ன பொல்லாத விஷயம்? அந்த காலத்துல நான் விளையாடாத விளையாட்டா? அப்படின்னு சொல்லி சங்கரபாண்டி என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாங்க. சரி சாப்பிட்டுட்டு ஆக வேண்டிய வேலைய பாருங்க அப்படின்னு சொன்னோனே, அந்த டாபிக்லேருந்து மாறிர்றாங்க. சங்கரபாண்டி வந்து குறுக்க வந்து பேசினனால, அப்படியே வந்து நைட்லாம் வந்து சந்தோஷமா வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா தாராக்கும், சங்கரபாண்டிக்கும் சுத்தமா தூக்கமே வரல. "சிஸ்டர், எனக்கு என்னமோ கஷ்டமா இருக்கு சிஸ்டர். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியலையே!" அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, "எனக்கும் ஒண்ணும் புரியல. இவளாலயும் சாதிக்க முடியாதுன்னு நெனச்சோம். சாதிச்சா, சாதிச்சும் பலனில்லாம போச்சே!" அப்படின்னு நாகஜோதிய வச்சுக்கிட்டே வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. "எனக்கு தெரியல. ஆனா நிச்சயம் என் கணவர நான் காப்பாத்திருவேன்." அப்படின்னு நாகஜோதி வந்து பேசிட்டு இருக்காங்க. குட்டி தேவி அந்த இடத்துல நம்ப சூர்யாவ பத்தி பார்த்தது, பேசினதையே சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நம்ம துர்கா கிட்ட. இது எல்லாத்தையும் சக்கரபாண்டி வந்து கேட்குறாங்க. "அச்சச்சோ! என்ன இவ இந்த விஷயத்தையே சொல்லிக்கிட்டு இருக்காளே!" அப்படின்னு சொல்லும்போது, "சரிம்மா, நாளைக்கு என் ஃப்ரெண்ட வந்து பார்க்க வரியாம்மா?" அப்படின்னு சொன்னோனே, "கண்டிப்பா வரேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத வந்து கேட்டுட்டு வந்து, "சிஸ்டர், எல்லாமே வந்து நமக்கு சாதகமா நடக்குதா? அதுக்கு ஆப்போசிட்டா நடக்குது சிஸ்டர்" அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு அறிமுகப்படுத்தி வைக்க போறாளாம் சூர்யாவ நம்ம துர்காவுக்கு.
தேவி அம்மா சூப்பராக வந்து திட்டம் போட்டுட்டால, ஏன்டா இதை இப்படியாடா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது, வேற என்ன சிஸ்டர் பண்ணுறது, நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரியலையே, சரி முதல்ல அந்த ஆளுக்கு திருப்பி வந்து ஃபோன் அடி, இந்த வாட்டியாவது சொதப்பாமல் நடக்கட்டும், நம்ம சீக்கிரமாக வந்து போவோம், துர்காவை பார்க்கலான்னு சொல்லிட்டு சூர்யா வரானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம சூர்யாவை வந்து நல்ல விதமாக பார்த்துப்போம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க நாகஜோதியிலேருந்து எல்லாரும். சரிங்கிற மாதிரி அவருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. என்னையா திருப்பி ஃபோன் அடிக்கிறீங்க, நாளைக்கு புது இடத்துல நான் உன்னை சந்திக்க போகிறேன், அந்த லொக்கேஷனை வந்து சொல்லணுன்னே அப்படியே சொல்கிறாங்க. இந்த வாட்டியாவது சங்கரபாண்டி என்னை தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும் சரிங்களா அப்படின்னு சொன்னோன்னே சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சங்கரபாண்டி அவர் சொன்னபடி நீ கேட்டு நடந்துக்க. சரி சிஸ்டர், நீங்கள் சொன்னதுக்கப்புறம் என்னங்கிற மாதிரி கேஷுவலாக வந்து பேசுகிற மாதிரி காட்டி எபிசோட் அருமையாக மாதம் வந்து முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி